வணக்கங்க. இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் 360 சேனல்ல பார்க்க போறது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுவும் மட்டன் எப்படி வாங்கியிருக்கேன்னா இந்த மாதிரி நெஞ்சு கறியா வாங்கியிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா இந்த மாதிரி நெஞ்சு கறியா வாங்கியிருக்கேன். ஃபுல்லாமே நான் இந்த மாதிரி நெஞ்சு கறியா தான், நெஞ்சு பகுதியா தான். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. நான் அதுவும் இந்த நெஞ்சு கறி இங்கதான் நம்ம வீட்லயே எவ்வளவு சிம்பிளா நம்ம வீட்டு பொருளே வச்சு செய்யலான்றத உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. நான் இப்படியே உங்களுக்கு இங்கேயே காட்டுறேன் பாருங்க. குக்கர்ல இந்த மாதிரி மாத்திக்கோங்க. இந்த மட்டனை எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு இதுல மெயின் இத நம்ம வேக வைக்கிறது தான். இதுக்கு பாருங்க இந்த ஸ்பூன் அளவுக்கு இந்த பாருங்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பாருங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாருங்க உப்பு தேவைக்கு. இது எல்லாமே நல்லா பிசைஞ்சி பாருங்க. இது எல்லாமே நல்லா பிசைஞ்சி நான் இதை வேக வைக்க போறேன். இது வேக வைக்க போறதுக்கு நான் இதுல ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட ஊத்த போறது கிடையாது. ஏன்னா பாருங்க நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டவ்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட ஊத்த போறது கிடையாது. இதுலயே ஆல்ரெடி தண்ணி நல்லா விடும். அந்த தண்ணியை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்குறோம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம குக்கரை மூடிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம மட்டனை ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டோம் இல்லைங்களா? அது பாருங்க பெரிய வெங்காயம் நீளமா பாருங்க நான் எவ்வளவு மெலிசா கட் பண்ணிருக்கேன்னு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாருங்க 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன். நம்ம எப்பவுமே வீட்டுக்கு போட்டுக்கிறதுன்னு குழம்பு மசாலா நம்மளே வீட்டுல அரைப்போம் இல்லைங்களா? அந்த மசாலா இந்த ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு பாருங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலை, பாருங்க பட்டையை நான் பொடியாக்க நறுக்கி வச்சு அப்படியே கிள்ளி வச்சிருக்கிறேன். இது ஒரு பட்டை, 3 வரமிளகா, அன்னாச்சி பூ 1, 2 மராட்டி முக்கு, 3 லவங்கம், பிரிஞ்சல் 2, பாருங்க இந்த ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி லாஸ்டா என்ன தேவைக்கு உப்பு, தேவைக்கு எண்ணெய். அதே மாதிரி லாஸ்டா நம்ம போடுறதுக்கு மிளகும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இதை நம்ம லாஸ்டா தான் சேர்த்துக்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது இந்த மட்டன் கிரேவிக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்தா நல்லா இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது பாக்குறதுக்காக உங்களுக்கு நிறைய பொருள் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பொருள் எல்லாமே நம்ம யூஸ்வலா நம்ம வீட்டுல வச்சிருக்கிற பொருள் தான், நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் தான். அதை நீங்க நிதானமா பாத்தீங்கன்னாலுமே இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டானது. நீங்க வித்தியாசமா விதவிதமா செய்யலாம். நீங்க பாருங்க எல்லாமே போட்டிருக்கேன். இப்ப நான் சோம்பு போடுறேன். இப்ப 3 வரமிளகா, பொடிஞ்சிச்சு. நான் அப்படியே அந்த கருவேப்பிலை நான் அப்படியே நீளமா கட் பண்ண வெங்காயம். இப்ப நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா நான் பெரிய தக்காளி 2 எடுத்துருக்கேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். பாருங்க நான் ஏற்கனவே அதுல 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா? இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மசாலா சொன்னோம் இல்லைங்களா? இதுல 1/2 ஸ்பூன்னு பாருங்க 1/2 ஸ்பூனு.
இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை பார்க்கலாம். பாருங்க 3 விசில் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க நம்ம இதுல ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட சேர்க்கல. ஆனா இப்ப எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க. நம்ம வந்து இதுக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டு நம்ம கிரேவிக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா இந்த திரும்ப நம்ம இந்த தண்ணி வத்துறா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாம கேஸ் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு இதுலயே கிடைக்கிறப்ப நம்ம தண்ணி ஊத்தாம மிச்சம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இப்ப வந்து நம்ம அந்த கிரேவி வதக்கணும் இல்லைங்களா, அதை பார்க்கலாம். பாருங்க அந்த கிரேவில எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுலயும் நம்ம ஒரு டிராப் தண்ணி கூட ஊத்தல. ஏன்னா இது கிரேவி தான், இதுக்கு எதுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும்? ஆல்ரெடி இப்ப மட்டன் வேக வச்சதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இதுவும் பாருங்க இந்த கிரேவி அளவுக்கு தலை இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தேவையில்லாம தண்ணி ஊற்றணும்? தண்ணி ஊற்றி ஊற்றி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குழம்பு மாதிரி வச்சுட்டு ரொம்ப நேரம் அதை கொதிக்க வச்சு கிரேவி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லை. நம்ம பாருங்க இப்படி வதக்கறதுல நம்ம போட்ட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க நான் மட்டனை சேர்த்துக்கிறேன். பாருங்க நம்ம அந்த கொத்தா போட்டா இல்லைங்களா, அந்த கருவேப்பிலோட குச்சி தான். கருவேப்பிலை எல்லாமே உருவிக்கிச்சு. இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். நம்ம அப்படியே இது மட்டனோட சேர்ந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சுக்கிட்டு வரும். பாருங்க நான் மூடி வச்சிடறேன். சிம்மில் வச்சுட்டு தான் மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க அது பாருங்க நான் ஓபன் பண்ணேன். 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு. இது எதுக்காக 10 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு நான் எண்ணெய்லாம் வரிட்டேன்னா, நம்ம வந்து மட்டன் தனியா வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா, நம்மளுக்கு அந்த வெங்காயம் சாரோட தக்காளி சாரோட கலக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டேன். நம்ம வீட்லயே இதை அழகா சேர்ந்துக்கலாம். பாருங்க நான் இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். நம்ம பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு கொஞ்சமா போட்டா போதும் அப்படின்றவங்க நீங்க கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இத மாதிரி நீங்க விதவிதமான சமையலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.